பலாப்பழம் யூஸ் பண்ணி பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு, தேங்காய் துருவல், நல்ல கனிஞ்ச பலாப்பழம், அப்புறம் வெல்லம் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போது பலாப்பழத்தையும் வெல்லத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேங்காய் துருவல். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்றுறதுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் மாவு வந்து ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண வேணாம், இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல் நல்லாவே காஞ்சிருச்சு. அதில் வந்து நான் ஒரு 3 சொட்டு நெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், நெய் தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து மாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். ஸோ மேலே ஒரு 2 சொட்டு நெய் விட்டுருக்கேன். இப்போ திருப்பி விட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி வெந்துச்சுன்னா போதும், எடுத்துடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாம். கருப்பாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் போட்டால் இந்த மாதிரி தான் ஆகும். ரொம்ப ஒயிட்டாக எடுத்திங்கன்னா உள்ளே வெந்திருக்காது. இது டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ பலாப்பழ பணியாரம் ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.